ஹலோ, வெல்கம் டு பாபிஸ் வெஜிடேரியன் கிச்சன். நான் உங்கள் பத்மினி. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வெயிலுக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். என்ன டிஷ்ஷு? தகி சாபுதானா கீர். ஓகே. அந்த வெயிலுக்காக நம்ம பண்ணக்கூடிய அந்த ஒரு டிஷ்ஷை தான் நான் இன்னைக்கு பண்ணுறேன்னு சொன்னேன். தகி சாபுதானா கீர், அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது. சாபுதானா என்ன ஸ்பெஷாலிட்டி? ஒன்றுமே, அது வந்து ரொம்ப கூலாக இருக்கக்கூடியது பாடியை. விரதத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆக்டான ஒரு இது. ஏன்னா இதை வந்து சாபுதானா நிறைய நம்ம பண்ணுறோம். நம்ம வடக்க நார்த் சைடில் அப்படி சொல்கிறாலே தவிர நம்ம தயிரும் ஜவ்வரிசியும் சேர்ந்த ஒரு டிஷ்ஷு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஜவ்வரிசியில் வந்து நம்ம வத்தல் பண்ணுறோம், பாயசம் பண்ணுறோம், கிச்சடி பண்ணுறோம், இட்லி கூட பண்ணுறோம், நிறைய பண்ணுறோம் ஜவ்வரிசியை வச்சு. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக வெறும் தயிரை வச்சு அதுக்கு ஒரு தாளித்து மோர் தயிர் இதை சேர்த்து ஒரு டிஷ்ஷு பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சீக்கிரம் ஆஸ் யூஷுவல் அடுப்புக்கு போகாமல் பண்ணக்கூடிய ஒரு தாளிக்கிற ஒரு நேரம் தான் அடுப்புக்கு நம்ம போனது. ஸோ அதுக்கு என்ன எடுத்துகிட்டு இருக்கோம், என்ன பண்ணுறோங்கிறத ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சு விடலாம் இதை நம்ம. இப்போ இன்றைக்கி நான் வந்து இந்த கப்பில் 1 கப்பு ஜவ்வரிசி எடுத்துட்டுருக்கேன். இது 25 கிராம்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா ஜவ்வரிசி வந்து ஊற ஊற நிறையா ஆகும். நம்ம தேவைக்கு எடுத்துனா போகிறோம். இன்றைக்கி எனக்கு தேவைக்கு நான் எடுத்துட்டுருக்கேன். ஸோ அது மாதிரி இதை எடுத்துட்டு இந்த ஜவ்வரிசியை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு இதே இதில் 2 கப்பு மோர், வேறு எதுவுமே இதில் நான் சேர்க்கலை. வெறும் ஜவ்வரிசியை எடுத்துட்டு லேசாக வறுத்து, அதை சொல்ல விட்டு போயிடுத்து, கருகாமல் லேசாக வறுத்து இந்த பாத்திரத்தில் போட்டுண்டு இதே கப்புலேயே 2 கப்பு ஃபுல்லாக மோர் எடுத்து இதை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சா நீங்களே பார்த்தீங்கன்னா வாயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்லா சாப்பிட்ற அளவுக்கு இந்த பிறகு மையா நல்லா இதுவாகிடுது, அவ்வளோதான். ஸோ இப்போ அது மாதிரி 2 கப்பு மோர் எடுத்து இதில் ஊற வச்சுருக்கேன், லேசாக வறுத்த ஜவ்வரிசி தான், அவ்வளோதான் இது. அதுக்கப்புறம் இதுக்கு வேண்டிய பொருட்கள் என்னென்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏற்கனவே மோர் 2 கப்பு ஊற்றி ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தயிர் ஒரு 2-3 கப்பு நான் எடுத்துட்டுருக்கேன். நம்ம அதை தேவைக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இந்த தயிர். அப்புறம் ரொம்ப முக்கியமாக இதே கப்பில் ஒரு 2-3 கப்பு வரைக்கும் தண்ணி, காய்ச்சி ஆற வச்ச தண்ணி எடுத்துட்டுருக்கேன். ஏன்னா இது அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக நமக்கு வரணும், அதுக்கோசரம் கொஞ்சம் தண்ணியும் சேர்க்கணும். மேலும் மேலும் மோரும் தயிரும் நம்ம சேர்த்துட்டே இருந்தோம்னா அது திக்க ஆயிண்டே இருக்கும் ஜவ்வரிசி. அதனால அந்த கன்சிஸ்டன்சி வரதுக்காக காய்ச்சி ஆற வச்ச தண்ணி ஒரு 3 கப்பு இதில் வச்சுருக்கேன். தேவைக்கு நம்ம அதில் மிக்ஸ் பண்ணி காய்ச்சி ஆற வச்ச தண்ணி தான் எடுத்துக்கிறோம். கட்டாயமா பச்சை தண்ணி அதில் ஊற்றக்கூடாது. அதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சம் சர்க்கரை வேண்டாங்கிறவா விட்டுடலாம். சால்ட் ஒண்டி இதோடைய தேவைக்கு நம்ம சேர்த்துக்க போகிறோம். கடைசியாக ஜீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, பெருங்காயம், இது நெய்யில் வறுத்து நான் வச்சுட்டேன். இது ஒன்று தான் நம்ம அடுப்புலேருந்து தாளித்து இன்றைக்கி நான் எடுத்துன்னு வந்து இங்கே வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் எப்படி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம், இந்த அருமையான ஒரு தகி சாபுதானா கீர் எப்படி பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன்று. இப்போ இதில் நான் வந்து ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி 2 கப்பு மோர் ஃபுல்லாக ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சு இந்த ஜவ்வரிசியை எடுத்துன்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இதில் நான் காய்ச்சி ஆற வச்ச தண்ணி, இந்த கீருங்கிறதுனால இதுக்கு கன்சிஸ்டன்சிக்காக 2 கப்பு தண்ணி இதில் சேர்த்துக்கேன், காய்ச்சி ஆற வச்ச தண்ணி. அதுக்கப்புறம் சால்ட் கொஞ்சம், இதில் தேவைக்கு சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட்டெல்லாம் பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு. நான் அதிகமாகிட்டா ஒன்றும் பண்ண முடியாது, வேணும்னா டேஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இதில். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா விட்டுடுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தயிர் சேர்க்குறேன் இதில், அவ்வளோதான். தயிர் நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து வச்சுருந்தேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு தகி சாபுதானா கீர் பாருங்க, ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுது, அவ்வளோதான். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும்.
இது அப்படியே சாப்பிட வேண்டியதானே இல்லை அவ்வளவுதான். வேணும்னா சில் ஃப்ரிட்ஜ் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம்? நம்மளோட இஷ்டம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஒத்துக்கிறவா அது மாதிரி சாப்பிடலாம். இல்லை ஃப்ரிட்ஜ் எனக்கு ஒத்துக்கல வேண்டான்னா அப்படியேவும் சாப்பிடலாம், நல்லா இருக்கும். ஏன்னா எப்பயுமே நம்ம தயிர் எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சு எடுக்கிறோம். ஸோ அந்த சில்னஸ் இருக்கும், மோரில் சில்னஸ் இருக்கும், அதெல்லாம் போறோம்னா. ஆனால் எப்போவுமே வறுத்த ஜவ்வரிசியை ஆற வச்சுட்டு அதில் மோர் சேருங்க, அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதை நான் சேர்த்துட்டேன். அப்புறம் இந்த தாளிச்ச பொருட்களை சேர்க்குறேன். இதில் நான் ஜீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, பெருங்காயம், அவ்வளோதான். இப்போ அருமையான நம்ம தயிர்னாலே இது பெருங்காயம் இல்லாமல் ஆகாது. அவ்வளோதான், நம்மளோட கீர் ரெடி ஆயிடுது. இது எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ மோரோ தயிரோ நீங்கள் கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் அது. ரொம்ப ஒரு 10 நிமிஷத்தில் தயிர். இப்போ நான் வந்து கடைசியாக அதில் வந்து ரொம்ப ஹெல்தி ட்ரிங்க். ஆமாம், கொத்தமல்லி சேர்க்குறேன் இதில் நான். இப்போ நம்மளுடைய தகி சாபுதானா கீர் ரெடி ஆகிடுது. கடைசியாக இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துடுவேன். எல்லாத்துலேயுமே கொத்தமல்லி வந்து ரொம்ப நல்ல ஒரு எல்லாமே. ஆமாம், இதில் சேர்த்துருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். ரொம்ப சீக்கிரமாகவும் செய்ய முடியுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம திடீர்னு போய் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஐஸ்கிரீம் சாப்பிடாதேங்கிறா, ஜூஸ் சாப்பிடாதேங்கிறா. இதெல்லாம் இருக்கும்போது ஒரு சமயம் அதெல்லாம் சாப்பிட்டா கூட ஒரு சமயம் நமக்கு வந்து அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுன்னு நம்ம சாப்பிடும்போது உடம்புக்கும் ஒன்றும் பண்ணுறது இல்லை. அதே சமயத்தில் நம்மக்கிட்ட இருக்கிறதுல எந்த பொருளுமே நம்ம வந்து ஓடி ஓடி போய் தேடி வாங்க வேண்டாம். தயிரோ மோரோ ஜவ்வரிசியோ இது எல்லாமே நம்ம யூஸ்வலாக வச்சுட்டு இருக்கக்கூடியதான். விரத நாட்களில் எல்லாமே இந்த ஜவ்வரிசி கூட பாயசம் பண்ணுவா, எல்லாமே பண்ணுவா. அதனால வந்து ரொம்ப அருமையான இந்த ஒரு சாபுதானா கீரை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் ஒன்றுமே கிடையாது. நான் சொன்ன அளவுக்கு நான் எடுத்துட்ட இந்த 25 கிராம் இருக்கக்கூடிய ஒரு ஜவ்வரிசிக்கு தான் நான் இன்னைக்கு அளவு சொல்லியிருக்கேன். எப்போவுமே மோர் தயிரெல்லாம் கொஞ்சம் அவாவா தேவைக்கு சேர்த்துக்கலாம். பட் இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும். அந்த அளவில் போட்டு சக்கரை ஆப்ஷன் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். ஸோ அவ்வளோதான். இந்த அருமையான ஒரு சாபுதானா கீர், ஜவ்வரிசியும் தயிரும் சேர்ந்த ஒரு கீர், அவ்வளோதான். உபவாசத்துக்கு உபயோகப்படுத்த கீர் ரொம்ப ரொம்ப அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அன்னைக்கு நம்ம இந்த மாதிரி செய்து சாப்பிட்டா தயிரும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும், நமக்கு உடம்புக்கும் ஒன்றும் பண்ணாது, தைரியமாக சாப்பிடலாம். இந்த இதில் ஆயில் எதுவுமே கிடையாது. ஒரு உப்புமா பண்ணணும்னா கூட அதில் கொஞ்சம் ஒரு எண்ணெய் வேணும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி நிறையா உடம்பும் ஒன்றும் பண்ணாமல் அன்னைக்கு வயிறுக்கும் ரொம்ப கூலாக இருக்கும். நம்ம உபவாசம் இருக்கும்போது வயிறு ஓரளவுக்கு காலியாக இருக்கும். அந்த சமயத்தில் வந்து இது சாப்பிட்டேன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அருமையான ஒரு சாபுதானா கீர் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க. வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு. என்னடா இது ஒரு பெரிய டிஷ் அப்படின்னு நினைக்காதீங்க. ஈஸியான டிஷ்ஷில் நிறைய வேல்யூஸ் இருக்கும். எப்போவுமே பெருசாக நம்ம எல்லாத்தையும் போட்டு எண்ணெய் போட்டு நெய் போட்டு அது போட்டு இது போட்டு மசாலாலாம் போட்டு அப்படி பண்ணினா மட்டும்தான் இல்லை, அதையும் நம்ம சாப்பிட்டுட்டு தான் வரோம். ஸோ நடுவில் இது மாதிரியும் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். வெறும் மோர் சாப்பிட்றதுக்கு போல இது சாப்பிட்டா கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கும், கூலாகவும் இருக்கும். இது வந்து வயிற்றுக்கு ரொம்ப ஒரு இது சில்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இதுதான் இந்த ஜவ்வரிசி. இது வந்து புதுசு ஒன்றும் கிடையாது. பழமையான காலங்களில் தொட்டு தொட்டு ஜவ்வரிசிங்கிறது எல்லாரும் நிறைய யூஸ் பண்ணிட்டு வரக்கூடிய ஒன்று தான். அப்படிப்பட்ட அருமையான ஒரு சாபுதானா கர்டு தகி சாபுதானா கீரணி வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னங்கிறது. இந்த ப்ரிப்பரேஷன் இதே மாதிரி பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள் ப்ரிப்பரேஷன், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க. அடுத்த ஒரு ட்ரெடிஷ்னல் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணேன்.